சொந்தங்கள் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம், வாழ்த்துக்கள். நவம்பர் நீண்ட நாளுக்கு பிறகு நவம்பர் 28, 11, 25 இந்த வருஷம் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி கோயம்புத்தூர் இருக்க வெள்ளியங்கிரி சாமி ஜீவசமாதிக்கும், சாமியா ஜீவசமாதிக்கும் மற்றும் சில முக்கியமான இடங்களுக்கும் நவம்பர் வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் நான் அங்கே நவம்பர் 28 மேட்டுப்பாளையம் டு கோவை வரேன். அதுக்கப்புறம் 29, 11, 25 சாட்டர்டே சேலத்துலேருந்து பவானி, அப்புறம் குருபரானந்த சுவாமிகள் இதெல்லாம் அங்கே சனிக்கிழமை பார்க்கலான்னு 29ஆம் தேதி சனிக்கிழமை பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு ஈரோட்டில் ஆசனா ஆண்டியப்பனுடைய இடத்துல 30, 11, 25 வாசியோகா வகுப்பும் கூட்டுதவமும் நடைபெறும். இதில் எல்லாம் கலந்துக்க விரும்புகிறவங்க நீங்கள் ஈரோட்டில் இருக்க சங்கரையோ சங்கர் ரவியோ அல்லது என்னையோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான நம்பர் கொடுத்துருக்கோம். அதை காண்டாக்ட் பண்ணி உங்கள் இடத்த பதிவு பண்ணிக்கலாம். உங்களோட இடத்த பதிவு பண்ணிக்கலாம். நவம்பர் 28 வெள்ளிக்கிழமை வெள்ளியங்கிரி சாமி ஜீவசமாதிக்கும் மற்றும் சாமியா இன்னும் பல ஜீவசமாதிக்கு போகலான்னுக்கும் வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறம் சனிக்கிழமை சேலம் பவானி ஈரோட்டில் இந்த வழியில் இருக்க ஜீவசமாதி பார்க்குறோம் சனிக்கிழமை. அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி புதுசாக வரவங்களுக்கு வாசியோக தீட்சையும் வகுப்பும் நடைபெறும். பழைய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து பழைய நண்பர்களும் சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு கூட்டுதவமும் பண்ணலாம். இதற்கான டீட்டெயில்ஸை நீங்கள் சங்கர் ரவி ஈரோடு அவரையும் இல்லை என்னையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் இடத்துக்கான முன்பதிவை செஞ்சுக்கலாம். இது ஒரு அரிய வாய்ப்பு. ரொம்ப நாள் கழித்து சில ஆண்டுகள் கழித்து அந்த பக்கம் வரேன். இதை நல்லபடியாக நடத்திக்கலாம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நீங்கள் அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நீங்கள் அனைவரும் திடதேகமும் தீர்காயிலும் நீங்கா செல்வம் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடனும் வளமுடனும் வாழ்த்துக்கள்.